ஹாய் கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து இளையராஜா அவர்கள்கிட்ட வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவரை நானும் வந்து தப்பாக நினச்சிட்டேன். இவர் வந்து ரொம்ப தலக்கணை பிடிச்சவர். இவர் வந்து பணத்துக்காக வந்து அவரோட மரியாதையை வந்து குறைச்சிக்கிட்டாரு. என்னிடம் முன் அனுமதி பெறாமல் என்னுடைய பாடல்களை பாட விரும்புகிற இசைக்கலைஞர்கள் முன் அனுமதி பெற்று அதற்குரிய விஷயங்களை முறைப்படி செய்துவிட்டு அதன் பின்னால் பாடுவதுதான் முறையானதாகும். இல்லை என்றால் சட்டப்படி குற்றமாகும். அது மட்டும் இல்லாமல் வந்து இவர் வந்து எல்லாரையும் திட்டுறாரு, அதனால வந்து நல்லவர் கிடையாது அப்படி இப்படின்னு வந்து நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கெல்லாம் வந்து நேற்று வந்து ஏடிவிடியில் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து இளையராஜா மேலே தப்பே கிடையாது, இளையராஜா கேட்குறது எல்லாம் நியாயமானது தான் அப்படின்னு வந்து எனக்கு வந்து ஒரு உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லணும். என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து வீடியோவில் பார்க்கலாம் வாங்க, ஓகேங்களா? என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இளையராஜா அவர்கள் வந்து ரீசெண்டாக வந்து இந்த காப்பிரைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலிமா வந்து எல்லார்ட்டையும் வந்து நோட்டீஸ் அனுப்பி, எனக்கு என் பாட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்காக நீங்கள் வந்து பணம் கொடுங்க அப்படின்னு வந்து அவர் வந்து ரீசெண்டாக வந்து நோட்டீஸ்லாம் வந்து அனுப்பிட்டு இருந்தார். அப்படி இருக்கிறப்ப என்னடா இவர் ஒரு பாட்டை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க, இதுக்கு போயிட்டு என்னடா ஒரு பணம் கேட்குறாங்களே அப்படின்னு வந்து நமக்கே வந்து தோணுச்சு. என்னடா வந்து இப்படிலாம் வந்து பணம் கேட்குறாரு, இவர் எவ்வளோ பெரிய ஆள், இவர் இந்த மாதிரி பணம் கேட்டு வந்து அவரோட மரியாதை வந்து குறைச்சிக்கிறாரு, இந்த மாதிரிலாம் வந்து இளையராஜா பண்ணுறதால அவர் மேலே இருக்கிற மரியாதையே வந்து போயிடுச்சு அப்படின்னு வந்து நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க. இளையராஜா கேட்குறது வந்து உண்மையாக நியாயமானது அப்படின்னு சொல்லிட்டு ஏ2டியில் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ2டிக்கு வந்து ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவர் போட்ட வீடியோ பார்த்துட்டு தான் இளையராஜா மேலே வந்து தப்பு இல்லை அப்படின்னு வந்து எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வரையும் வந்து எல்லாரும் மாதிரியும் நானும் இளையராஜா மேலே வந்து தப்பு தான் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படிலாம் கிடையாதுங்க. அந்த மாதிரி காப்பிரைட் வந்து கேட்டுட்டு இருக்கிறப்ப எல்லாரும் வந்து இந்த கூலி படத்துலலாம் வந்து இந்த பாட்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த DISCO அந்த பாட்டெலாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பாட்டை வந்து யூஸ் பண்ணி என்னடா ஒரு பாட்டை தாண்டா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கு போயிட்டு பணத்தை கேட்குறாரு அப்படின்னு வந்து எனக்கே கொஞ்சம் வந்து ரொம்ப கஷ்டமாக வந்து இருந்தது. அப்படி இருக்கிறப்ப ஆல்ரெடி வந்து ஒரு ப்ரொடியூசர், ஒரு பேர் என்னது ராஜன், ராஜன் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் இருக்கிறாருல, அவர்லாம் வந்து பேசியிருந்தாரு. ஒரு கூலி வேலை பார்க்கறதுக்கு வந்து கூலியை மட்டும் தான் வந்து வாங்கணுமே தவிர அதுலேருந்து வர அந்த லாபத்தை வந்து நீ வாங்கக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு பேசியிருந்தாரு. இளையராஜா வந்து ஒரு கூலி தான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கிறப்ப அவர் சொல்றது கரெக்டாக தான் இருக்குமோ அப்படின்னு எனக்கு அப்போ தோணுச்சு. ஆனால் நேற்று வந்து ஏ2டி வீடியோ, அப்புறம் அந்த பாரிசாலன் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தாரு, அந்த வீடியோ, இந்த 2 வீடியோவும் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சது, இவ்வளோ நாள் நீ தப்பாக வந்து புரிஞ்சு வச்சிருக்கிற இளையராஜாவை பற்றி அப்படின்ட்டு. இளையராஜா அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாமல் பேசணும்னு நினைக்காதீங்க. அவர் மேலே அவ்வளோ மரியாதை இருக்குது. வந்து ஒரு மீடியாவில் பேசும்போது அவரோட பேரை மட்டும் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவரோட பேரை சொல்கிறேன்னு தவிர அவரை வந்து மரியாதை குறைவாக வந்து நான் இளையராஜா அப்படின்னு சொல்ல வரல. இது மாதிரி கேட்குறது வந்து தப்பா அப்படின்னா அப்போல்லாம் கிடையாதுங்க. அவர் கேட்குறது வந்து நியாயமான விஷயம்தான். ஒரு காப்பிரைட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு பாடலை வந்து நீங்கள் உருவாக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பாட்டுக்கு ஓனர் வந்து என்னதான் பணம் கொடுத்து அவர் வந்து மியூசிக் போட்டிருந்தாலும் அதுக்கான ஃபர்ஸ்ட் ஓனர் அந்த கிரியேட்டர் தான், அதாவது அந்த மியூசிக் டைரக்டர் தான், ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப என்னதான் வந்து இவர் வந்து ப்ரொடியூசர் வந்து இவருக்கு பணம் கொடுத்து இந்த படத்தில் வந்து எனக்கு பாட்டு வைங்க, எனக்கு பாட்டு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கொடுத்துருந்தாலும் அந்த போட்ட பணத்தை எப்படியும் ப்ரொடியூசர் வந்து எடுத்துருவார். ஆனால் அந்த கிரியேஷனுக்கு வந்து அந்த கிரியேட்டர் தான் வந்து ஃபுல் ராயல்ட்டியோட இருக்கிறவர், ஓகேங்களா? அவர் தான் அந்த கிரியேஷனுக்கு அவர் தான் வந்து ஓனர், ஓகேங்களா? என்னதான் அவருக்கு வந்து பணம் கொடுத்தாலும் அவர் இருக்கிற வரையும், அவர் இறந்ததுக்கு அப்புறமும் 60 வருஷம் வரையும் வந்து அந்த பாடலுக்கான ஓனர் இந்த கிரியேட்டர் தான், ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப அவர் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு விழாவில் வந்து பாடுறீங்க, இப்போ ஒரு கல்யாணத்தில் வந்து நீங்கள் பாடுறீங்க, அதாவது உங்கள் ஸ்கூலில் வந்து பாடுறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து அவர் ராயல்ட்டி கேட்க மாட்டார், ஓகேங்களா? நீங்கள் பாடுவது இலவசமாக பாடினால் இலவசமாக பாடிவிடலாம். இலவசமாக பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பணம் வாங்குகிறீர்கள் அல்லவா, சும்மாவா கச்சேரி பண்றீங்க? இது வந்து நீங்க வந்து இப்போ ஸ்கூல்ல போய் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு இடத்துல பணம் கொடுத்து அந்த ஷோ வந்து நீங்க பார்க்க போறது கிடையாது, அந்த பாட்டு பாடுறவங்க வந்து நீங்க பார்க்க போறது கிடையாது. ஆனா இளையராஜா கேட்கறது வந்து இந்த கான்செர்ட் பண்றவங்கள்ட்ட தான், ஓகேங்களா? அந்த கான்செர்ட் பண்றவங்க, இந்த மூவில வந்து அவரோட பாட்டை வந்து வச்சிருக்கிறவங்க, அவங்கள்ட்ட தான் வந்து ராயல்ட்டி பணத்தை வந்து கேட்கிறாரு, ஓகேங்களா? நீங்க வந்து இப்போ நான் என்னோட பாட்டை வந்து நீங்க யூஸ் பண்றீங்க, யூஸ் பண்றது மூலியமா வந்து உங்களுக்கு ஒரு லாபம் வருது, அந்த லாபத்துல இருந்து எனக்கு ஒரு ஷேர் கொடுங்க, ஏன்னா அந்த பாட்டுக்கான ஓனர் நான் தான். அப்படி இருக்கிறப்ப என் பாட்டை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, அந்த சம்பாதிக்கிறதுலேருந்து பணத்தை தான் கேட்குறேன், ஓகேங்களா? நீங்கள் சும்மா போயிட்டு ஏதாவது வந்து ஊர் திருவிழாவிலையோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் பாடுறப்ப வந்து அதுக்கான ராயல்ட்டி நான் கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் அங்கே வந்து யாரும் பணம் கொடுத்து வந்து நீங்கள் பாடுறத அந்த ஸ்டேஜை வந்து யாரும் பார்க்க போகிறது கிடையாது, ஓகேங்களா? இப்போ நீங்கள் கான்சர்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து ஒரு டிக்கெட் இருக்குது. அந்த டிக்கெட்டை கொடுத்து தான் வந்து அந்த பாடுறவங்க வந்து பார்க்க வராங்க. அவங்க பாடுறது வந்து இவரோட பாட்டு. அப்படி இருக்கிறப்ப இவரோட பாட்டை யூஸ் பண்ணி அவரு சம்பாதிக்கிறாரு. அப்படி சம்பாதிக்கிறப்ப அதுக்கான பணத்தை வந்து இவர் கொடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா அந்த கான்செப்ட் வந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கே முக்கியமான காரணம் அந்த பாட்டு தான். அந்த பாட்டை உருவாக்குனது அந்த கம்போசர், அதாவது அந்த கிரியேட்டர். அப்படி இருக்கிறப்ப அந்த அந்த கான்செப்ட் மூவ் ஆன் ஆகி அதில் வந்து ஒரு பணம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படி இருக்கிறப்ப அந்த பணத்துலேருந்து ஒரு ஷேர் வந்து கன்ஃபார்மாக அந்த கிரியேட்டருக்கு போய் தான் ஆகும். இப்போ நீங்களே வந்து ஒரு தொழில் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணி வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷேர் வந்து தான் ஆகணும். ஸ்டார்டிங்கில் கம்மியான ஒரு பணத்தை வந்து போட்டிருப்ப, ஆனால் கடைசி வரையும் உனக்கு வந்து ஒரு ஷேர் வந்துக்கிட்டு தான் இருக்கணும். என்னடா நீ கம்மியாக தானடா போட்ட, இந்தடா அந்த ஷேரை வந்து வாங்கிட்டு போயிடுறா அப்படின்னா அப்பெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நீ வந்து ஒரு பார்ட்னர்ஷிப், அந்த ஒரு ஸ்டார்ட் அப் உருவாகிறதுக்கான காரணமே நீங்கள் தான். அப்படி இருக்கிறப்ப நீ வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து கழட்டி விடுறதுல எப்படி வந்து ஒரு நியாயம் இல்லையோ அதே மாதிரி தான் வந்து ஒரு பாட்டை வந்து மேக் பண்ணி கொடுத்துட்ட அப்படின்னா நீ அந்த ஆர்டிஸ்ட் வந்து அவ்வளோதான், நீ முடிஞ்சிடுச்சு, பணத்தை வந்து கொடுத்து நான் வந்து அந்த பாட்டை வாங்கிட்டேன். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து அதில் வந்து உரிமை கோர முடியாது. அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குன்னு நீங்களே வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஒரு ஆர்டிஸ்ட் மூலியமாக உருவாகிற அந்த ஆர்ட் வந்து கடைசி வரையும் அந்த ஆர்ட்டுக்கான ஓனர் வந்து அந்த ஆர்டிஸ்ட் தான். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப அந்த ஆர்ட்டை வந்து நீ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவரோட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு அவருக்கான அந்த ராயல்ட்டி கொடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் அது வந்து சட்டப்பூர்வமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது வந்து சும்மா வாய் வார்த்தை கிடையாது. இந்த காப்பிரைட்டை பற்றி ஒரு லாவே வந்து இருக்குது. அந்த லாவும் இதை தான் சொல்லுது. நீங்கள் வந்து ஒரு மியூசிக்கோ மூவியோ இல்லை வந்து ஏதாவது வந்து ஒரு ஆர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான காப்பிரைட் ஓனர் அந்த கிரியேட்டர் தான். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப அதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கிரியேட்டர்கிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து பண்ணணும். இல்லைனா அந்த கிரியேட்டர் வந்து சட்டப்பூர்வமாக வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு லாவே வந்து இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில மூவி ப்ரொடக்ஷன் டீம் வந்து இந்த மாதிரி வந்து பழைய பாடல்கள்லாம் எடுத்து வச்சுட்டு அது மூலிமா வந்து சம்பாதிக்கிறாங்க. அப்படி இருக்கப்ப அதில் சம்பாதிக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு ஷேரை வந்து அது ஒரிஜினல் ஓனர் யார், அந்த கிரியேஷனுக்கு ஒரிஜினல் ஓனர் யாரோ அவருக்கு வந்து கொடுக்குறதுல என்ன வந்து ஒரு தப்பு இருக்குது, அது வந்து அவங்க கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு தெரியல. ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி இப்போ இளையராஜா வந்து அதிகமாக வந்து மியூசிக் போடுறதில்ல. அப்படி இருக்கிறப்ப அவரோட பழைய பாடல்கள் தான் இப்போ வந்து யூஸ் பண்ணப்படுது. அப்படி யூஸ் பண்ணுறப்ப அதுக்கான ராயல்ட்டி பணத்தை கொடுத்தா தானே அவரும் வந்து லைஃப்பை வந்து மூவ் ஆன் பண்ண முடியும். அவரோட மெயின் சோர்ஸே அவருடைய பழைய பாடல்கள் தான். அதை வந்து நீ வந்து ஓசியாக வந்து யூஸ் பண்ணிட்டு போயிட்ட அப்படின்னா அது வந்து எந்த வகையில் நியாயம் அப்படின்னு தெரியல. ஓகேங்களா? இதை வந்து பல பேர் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இளையராஜா அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போட்டு திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில். அப்படி இருக்கிறப்ப நியாயம் என்ன அப்படிங்கிறது நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அவரு வந்து அவரோட பாட்டை வந்து யூஸ் பண்ணவே வேணாம் அப்படின்னு சொல்லலை. ஓகேங்களா? நீங்கள் பாடுவதற்கு நான் இடைஞ்சல் செய்யவில்லை என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ யூஸ் பண்றியா அதுக்கான ராயல்ட்டி பணத்தை வந்து கொடுத்துட்டு நீ யூஸ் பண்ணிக்க, நான் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன். அதை விட்டுட்டு நீ வந்து சும்மா எடுத்து யூஸ் பண்றதுக்கு வந்து நான் வந்து செத்து போகலை. அது வந்து நீ சும்மா வந்து எடுத்து யூஸ் பண்ண அப்படின்னா அந்த கலைக்கான மரியாதை இல்லாமல் போயிடும். அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து பணம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? பங்கு என்ன ஒரு சின்ன தொகை அது பேருக்கு தானே கேட்கறது. இது வந்து நியாயமான ஒரு விஷயம் தான். அவர் வந்து அந்த கிரியேஷனை வந்து உருவாக்குறதுக்கு எவ்வளவு வந்து கஷ்டப்பட்டிருப்பாரு. அது வந்து அவரோட மைண்ட் ஒர்க், அவரோட திறமை, அந்த திறமைக்கான ஒரு பணத்தை வந்து கொடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? அவர் இல்லை அப்படின்னா அந்த பாட்டு உருவாயிருக்காது. அந்த பாட்டு இல்லை அப்படின்னா நீ வந்து அந்த படத்தில் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்க முடியாது. அப்படி இருக்கப்ப நீ அந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணுற அப்படின்னா அதற்கான ஒரு மரியாதையும் அதுக்கான ஒரு பணத்தையும் வந்து அவர் கொடுத்து தான் ஆகணும். இந்த வீடியோலாம் வந்து பார்த்துட்டு தான் வந்து எனக்கு வந்து இளையராஜா மேலே இருக்கிற மரியாதையும் வந்து அதிகமானது. அவர் மேலே தப்பு இல்லை, நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னுங்கிற வந்து எனக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இளையராஜாவை பற்றி? அவர் பண்ணுறதெல்லாம் வந்து சரியா தவறா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து வீடியோக்கள் வந்து தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.